Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் பகுதி மீனவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பல்வேறு பிரச்சனைகளை குறித்து கேட்டறிந்தார். அவருடன் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மீனவ மக்கள் ஏற்கனவே மீன்பிடி துறைமுகத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் எங்கள் இந்த துறைமுகம் அமைப்பதற்காக உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அரசின் சார்பாக 24 கோடி, இன்றைக்கு அவையில் சார்பாக 11 கோடி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதை முறையாக முழுமையாக இந்த பணி நிறைவு பெறாமலேயே இந்த துறைமுகத்தை திறந்துட்ட காரணத்தினால அவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். மீண்டும் இந்த துறைமுகம் ஒரு நல்ல நிலையில் கொண்டாந்து எங்களுடைய போட்டெலாம் எந்த தடையும் இல்லாமல் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை அதிமுக ஆட்சி நிறைவேற்றப்படும். 7 மாத காலம் தான் இந்த திமுக ஆட்சி காலம் இருக்கு, உடனே அகற்றப்பட வேண்டும் என்று பெண்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. எழுச்சியா அவங்க முழக்கமிடக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். அதை பற்றி நாங்கள் இங்கே வந்து துறைமுகத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற பிரச்சனையை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். இதில் என்ன குறைபாடு இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பதை நேரடியாக பார்ப்பதுக்கு தான் வந்திருக்கிறோம். மீனவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறோம். அந்த இங்கே இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஊடகங்களும் பத்திரிகைகளும் நேரடியாக பார்த்தாங்க. அவருடைய குறைகள்லாம் களையப்படும், தீர்த்து வைக்கப்படும். இந்த துறைமுகம் முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும்.